பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த சமாதானத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளுடைய அனுதின மன்னாவின் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்பொழுது கிதியோன் சொல்லுகிறான், நான் மனேசையின் என் குடும்பம் மிகவும் எளியது என்று சொல்லுகிறான். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ போ என்று ஆண்டவர் உன்னை அனுப்புகிறார். ஆனால் நீ நினைக்கிற என் குடும்பம் சிறியது, என் குடும்பம் எளியது, எளிமையானது, நான் எல்லாரிலும் சிறியவன் என் குடும்பத்தில் என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் மீதியானியரை கைக்கு தப்பி வைக்கும்படிக்காக, அல்லேலூயா, அவன் ஆலைக்கு சமீபத்திலே போரடித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கும். மீதியானியருக்கு பயந்து அவன் எப்படியாவது அந்த தானியத்தை சேமிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆலைக்கு சமீபமான ஒரு இடத்திலே போரடித்துக் கொண்டு அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம், எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கலாம், உன் குடும்பம் ஏழ்மையான குடும்பமாக இருக்கலாம், நீ எல்லாரிலும் சிறியவனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ என்று சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, மீதியானியரை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. மீதியானியருடைய கைக்கு இஸ்ரவேலரை தப்பிக்கும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. உன்னாலே அநேக ரட்சிக்கப்படும்படிக்கு இருக்கும்போது, உன்னை கர்த்தர் அனுப்புகிற போது, நீ சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு, என் குடும்பம் எளிமையான குடும்பம், நான் சிறியவன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேள்வி கேட்காதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அன்றைக்கு கிதியோனுக்கு சொன்ன வார்த்தையை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். நீ எந்த வேலை செய்தாலும் சரி, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ செய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட செய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். உன் பலத்தினால் அல்ல, தேவ பலன் உனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. 12வது வசனம் சொல்லுது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தேவதூதனானவர் சொல்லுகிறார். பயந்து போய் ஆலையில் ஒரு இடத்துல போரடித்து கொண்டு இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இன்னைக்கு நீ பயந்து போய் நீ ஒரு மூலையில் இருக்கிறாயா? உன்னை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி, நீ யுத்த வீரன் என்று சொல்லி, நீ அநேகரை முறியடிப்பதற்கு, அநேகரை ரட்சிப்பதற்கு
உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி. உனக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை பிடித்துக்கொள். உனக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தை உன்னோடு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து சொல்கிறார் பராக்கிரமசாலி என்று. கர்த்தராகி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எளிய குடும்பம் என்று பாராதே, நீ சிறியவன் என்று பாராதே. உன்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட மீதியானின் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பு. உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அநேக ஜனங்கள் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. Praise the Lord.